என் பேர் நாகராஜனா. என் மனைவி காய். நான் இபியிலிருந்து ரிட்டையர் ஆனேன். எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தால் கூட எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுடைய பசங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறதால நான் ஒரு சில பேர் மூலியமாக அருமையிடம் பத்மநாபன் முதியோர் இல்லத்தில் சரி. இந்த முதியோர் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னாக்கா அன்பு கனிவு எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. முதல்ல ஒரு முதியோர் இல்லைங்கிறது இது சில சமயத்தில் ஹாஸ்பிட்டல் மாதிரியாகவும் பேஷண்ட்டுகளை எல்லா வித சௌகரியத்தோடு கவனிக்கிறாங்க. சொல்லப்போனால் இங்கே உணவு தரமாகவும் கொடுக்குறாங்க. இவருடைய நடத்துனர் மகேஸ்வரன் சொல்லலாம். ஒவ்வொரு முதியோர்களையும் தன்னுடைய தாய் தந்தை போல தினமும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் சௌகரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருந்தால் கூட நமது பசங்கள்லாம் இந்த தூக்கு நம்மளை கவனிக்கலாங்கன்னு சொல்ல முடியாது. இது வார்த்தைக்காக சொல்கிறது இல்லை, இருக்கக்கூடிய உண்மை. நான் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 8 மாதம் ஆறுது. என்னுடைய மகள் இந்த இடத்தை பற்றி நல்லா விசாரித்து, என்னுடைய வழக்கறிஞர் இந்த இடத்தை பற்றி விசாரித்து, அதுக்கடுத்து என்னுடைய குடும்ப டாக்டர் ES கண்ணன் அவர்களுக்கு தெரிந்த இடம். நீ தெரிஞ்சுப்பாடு ஒரு தைரியத்தோடு இந்த இடத்தை சேர்ந்தேன். முதல்ல நான் சில பேர் இங்கே செஞ்சு விட்டுருந்தா கூட அப்போல்லாம் ஏதோ வருவேன் போவேன். ஆனால் நாளாக இங்கே இருக்கக்கூடிய சாய்பாபா மற்றும் நீங்கள் குலதெய்வம் பெருமாள் என்னை சேர்த்து விட்டுட்டார். நான் ஒரு ராகவேந்திர சாமி பக்தன். நான் பழையெல்லாம் நடத்திட்டுருக்கேன். அப்படி இருந்தால் கூட அந்த சேவைகள் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்க்குற போது நண்பர் மகேஷ் அவர்கள் தினமும் ஆராதனை மாதிரி 300க்கும் அதிகபட்ச பேருக்கு சாப்பாடு தான் போக்குற போதே அவரை ஈஸ்வரனாகவே நம்ம இங்கே உணவு பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அன்பை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. ரெண்டாவது, எங்களால் தனியாக சில ஸ்தலங்களுக்கு போக முடியாதுன்ற போது அவரை 2 மாதத்துக்கு ஒரு முறை 6-7 கோவில்களுக்கு எங்களை அழைத்து சென்று ஆன்மீகத்தினுடைய பெருமையும் விலைக்கு கோவிலுடைய ஸ்தலங்கள் சிறப்பையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அது பார்க்குற போதே நாங்கள் தனியாக போய் இந்த அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு நான் இங்கே சேர்ந்த ஒரு 8 மாதத்தில் குறைந்தது 20 கோவில்கள் பார்த்து விட்டேன். மேலும் நோய்வாய் என்று படும்போது உடனே ஓடி வருகிறார்கள். எந்த நேரத்திலும் டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. சில சமயத்தில் வெளியில் போனோன்னா கூட அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நாங்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமை பற்றி அவங்கள முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஏற்ற வரையில் வெங்காயம் இல்லாத சாப்பாடெல்லாம் கூட கொடுக்குறாங்க. அது வேறு எந்த முதியோரத்தையும் பார்க்க முடியாத ஒன்று. ஆக அன்பு கனிவு இங்கே ஜாஸ்தி இருக்குது. இது வாயால் சொல்கிறதில்லை, உள்ளத்தால் சொல்லக்கூடியது. இங்கே எழுதியிருக்க சாய்பாபாவுடைய நம்பிக்கை பொறுமைன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடும் பொறுமையோடு இங்கே சேர்ந்துருக்கேன். அந்த முறையில் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் எங்களுக்கு ஒரு நல்ல துணைவு கொடுத்துருக்கு. நான் இங்கேயே இருக்கிறதாக முடிவு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வசதிகள் இருந்து கூட என்னுடைய வசதியை விட ஜாஸ்தி இங்கே பார்த்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு பேச வாய்ப்பில்லை. நன்றி, வணக்கம்.